டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ராவு தான் சென்ன வரலாறு காணாத அழிவொண்டு ஈரானை ஃபுல்லாகவே அழிச்சிடு சரித்திரத்தை மாற்றிடு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய இது சோஷல் அவரோட ட்ரூத் சோஷலில் வந்து அறிக்கைண்டு விட்டது. நாங்களும் சும்மா பயந்து கொண்டு அணுகுண்டை சரி போடுவானோ தெரியா, என்ன நடக்குமோ தெரியா, அப்படி இப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி படுத்து எழுப்பி பார்த்தாக்கா நேற்றையும் யுத்தத்தை சமாதான பேச்சுவார்த்தையில் 2 கிழமைக்கு ஈரானோட பேசி பாகிஸ்தான் நடுநிலையாக நின்று 2 பேரையும் பேசி சமாதானமாய் ஒரு 2 கிழமைக்கு இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் ஒன்றுக்கு இப்போ இதாகி யுத்தம் கொஞ்சம் முடிஞ்சு எந்தவித கரைச்சலும் இல்லாமல் ஹோமோஸில் பழையபடி இந்த கப்பல் போக்குவரத்து செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கு ஈரானில் இந்த வீசிய குண்டுகளுக்கு அமெரிக்கா ஈரான் முழுவதும் வீசப்படுகிற குண்டு வீச்சு தாக்குதல்கள் ஃபுல்லாகவே அப்படியே நிறுத்தப்படும் சொல்லியும் அப்படி ஒரு இது ஒன்றும் சொல்லி அதுக்கிடையில் வாய்வெட்டொன்னும் முட்டிக்காரு. ஏற்கனவே ஈரானோட இந்த இராணுவம் எல்லாம் அழிச்சிட்டோம், கட்டமைப்பு எல்லாம் இதாக்கி அப்போ ஏவுகணை இந்த திறனை இல்லாமாக்கி அப்படின்னு செஞ்சுக்கினாங்க. இனி அதனால் ஒரு சின்ன சீஸ்ஃபயர் ஒன்றுக்கு போகிற இந்த சீஸ்ஃபயர் ஒன்றுக்கு போகிறேன்னு சொல்லி அப்படி லைன் ஒன்றையும் அவர் விட்டிக்காரு. இது மாதிரியே நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றுக்கு ஒரு பேச்சுவார்த்தை எட்டப்படும். அதுக்காக வேண்டித்தான் இந்த 2 வார காலம் சீஸ்ஃபயரை வச்சு அதுக்கிடையில் நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றை செய்யறதுக்கு தான் இது லைன் ஒன்று போகிறன்னு செல்லத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே ஷேப்பில் செல்லிக்கு 6 ஈரானால் 10 கோரிக்கை அமெரிக்காவுக்கு முன் வச்ச இப்போ கிட்டத்தில் அப்போ அமெரிக்காவில் 15 கோரிக்கை இந்த முன் வச்ச ஈரானுக்கு. ஆனால் அமெரிக்காவில் வச்ச கோரிக்கையெல்லாம் ஈரான் வந்து அப்படியே நிராகரித்த நீ அது 2யும் இப்போ அனலைஸ் பண்ணி இந்த 2 கிழமைகளுக்கு இவங்களோட கோரிக்கையும் அவங்களோட கோரிக்கையும் 2யும் அனலைஸ் பண்ணி என்ன சரி ஒரு நல்ல ஒரு கோரிக்கை வச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு சீஸ்ஃபயர் ஒன்று இதாக்கி போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தயாராகு என்று சொல்லி தான் சொல்கிறாங்க. இனி சரியான மாதிரி சந்தோஷம் வெட்டவெல்லையுமே இந்த நியூஸை கேட்டதுக்கு. ஏன்னா 2 சைடாலே போகிற உயிர்கள் நிற்கிற அப்போ அடுத்தது எங்கள்ட நாட்டுக்கும் பிரச்சனையே, பெட்ரோல் விலை கூடி, கேஸ் விலை கூடி, அதெல்லாம் இந்த ஹோமோசம் மூடின்னு சுட்டியுமே நீ அதில் எல்லாம் இந்த யுத்தம் நின்று விலைவாசிகள் எல்லாம் குறைஞ்சி உலக பொருளாதாரம் நல்லமாக வந்து உயிரிழப்புகள் குறைஞ்சி இந்த நாட்டில் சமாதானம் உண்டாகி அமெரிக்கா மற்ற நாட்டுகளுக்கு தலையிடுறதை அப்படியே நிப்பாட்டி இதில் பெரிய பாடம் ஒன்று படித்து கொண்டே இப்போ அமெரிக்கா அடுத்தவங்களோட நாட்டுகளோட தலையை போட்டு எங்களோட பொருளாதாரத்தையும் இல்லாமாக்கி எங்களோட சல்லியையும் இல்லாமாக்கி யுத்தத்தில் நடந்தது ஒன்றும் இல்லை, மனித உயிர்கள் தான் பழி போனது மிச்சம், இதில் வேறொன்றும் இல்லை, கடைசியில் சமாதானத்துக்கு தான் போவாயிட்டேன்னு சொல்லி அமெரிக்கா பெரிய பாடம் ஒன்று படித்து கொண்டே இப்போ இனி அதனால் இதுக்கு போகிறவாலும் இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பைத்தியம் விளையாடாமல் இண்டா சரியனா நீ எப்படி யுத்தம் நின்று பெரிய சந்தோஷம். ஹாய்.